ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நம்ம ஃபன் வீடியோ தான் பார்த்துட்ருந்தோம். இன்றைக்கி நாளைக்கு வரப்போகிற அட்சய திருதியை பற்றி பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அட்சய திருதி அன்று எல்லாரும் ஒரு மூக்குத்தியாவது வாங்கணும்னு நினைப்பாங்க. தங்கம் வாங்க முடியாதவங்க இப்போது நான் சொல்கிற மாதிரி செஞ்சாங்க கூட உங்கள் வீட்டில் செல்வம் வந்து சேரும். காலையில் எந்திரிச்சு பூஜை அறையெல்லாம் சுத்தம் பண்ணி வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கணும். தங்கம் வாங்க முடியாதவங்க இப்போ நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க. புது பாத்திரம், புது ட்ரெஸ்ஸு, மஞ்சள், புளி, உப்பு, தானியங்கள் எல்லாம் வைத்து 6 to 7 குபேரனுக்கு விளக்கேற்றி சாமி கும்பிட்டா நம்ம வீட்டில் எப்பயுமே செல்வம் வந்து சேரும். குளிச்ச உடனே பூஜை அறையில் குத்து விளக்கு ஏற்றி வைத்த பின் குத்து விளக்கை மகாலட்சுமி தாயாராக பாவித்து குங்குமம் அர்ச்சனை செய்து அல்லது பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். அன்று வெள்ளை நிறத்தில் உள்ள இனிப்பு செய்து வழிபடலாம். அதேபோல் வெள்ளை நிறத்தில் உள்ள பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். அன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னவென்றால், தங்கம் வாங்குவது மட்டும் புண்ணியமல்ல, அன்னதானம் போடுவது அதைவிட பெரிய பாக்கியம். அது மட்டுமல்லாமல் அரிசி, பருப்பு, கோதுமை இவற்றில் ஏதாவது ஒரு பொருளை நம்மளால் இயன்றதை தானம் செய்யலாம். இவ்வாறு செய்தால் நமக்கு சுபிக்ஷம் கிடைக்கும். அட்சய திருதி என்பது சித்திரை மாதத்தின் சுக்லபக்ஷம் 14வது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது. அட்சயம் என்றால் அல்ல குறையாத பொருள். 15 திதிகளில் 3வதாக வரும் திருதியை அட்சய திருதி. 3ஆம் எண்ணுக்கு அதிபதி குரு. இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார். எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு. இதனால் தான் அட்சய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பாகிறது. 10ஆம் தேதி காலை 4:17 மணிக்கு திருதியை திதி தொடங்குகிறது. அதே சமயம் மே 11ஆம் தேதி மதியம் 2:50 மணிக்கு திதி முடிவடையும். அட்சய திருதி அன்று குபேரனோட அருளும் மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு கிடைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.